அருட்புகழ் சிறுகதை. தலைப்பு: உருமாற்றம். கதையின் ஆரம்பத்தில், அதிர்ஷ்ட கட்டணி, எதுவும் பேசாத என்று திட்டிய கணவனின் முகத்தை பரிதாபமாக பார்த்தபடி தூக்கக் கலக்கத்தில் இருந்த தனது 4 வயது மகனை அழைத்துச் சென்று படுக்க வைத்துவிட்டு தானும் அருகில் கண்ணீர் மல்க படுத்தாள் கமலி. சிறுவயதில் கணவனை இழந்த கமலியின் தாய், கமலியோடு சேர்த்து தன் 3 பெண்களையும் ஒரு தையல் கடையில் தையலாளராக பணிபுரிந்து சேர்த்த சொற்ப வருமானத்தில் 2 பெண்களை கரையேற்றினாள். கமலியை தன் தூரத்து உறவினர் மகனான சுந்தரராமனுக்கு மணமுடித்து கடமையை முடித்தபோது அவள் கையிருப்பு முழுவதும் கரைந்து போயிருந்தது. காரணம், கமலிக்கு மட்டும் நீண்ட காலம் சரியான வரன் அமையாததால் 26 வயதில்தான் திருமணம் முடிந்தது. அதிர்ஷ்டக் கட்டை என்றும் அப்பனை விழுங்கியவள் என்றும் ஊராரும் உறவினரும் தன்னை கடிந்ததை உள்வாங்கி ஒருவித சகிப்புத்தன்மைக்கு தள்ளப்பட்டு இருந்தாள் கமலி. எல்லோரையும் போலவே கணவனும் திட்டுவதை ஏற்றுக்கொள்ள தான் சிறுவயதிலிருந்து கடைப்பிடித்த மௌனம் என்கிற போர்வை அவளுக்கு ஆறுதல் தந்தது. இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் கடையில் வேலையில் இருந்த பெரிய அக்கா கணவர் சொந்தமாக ஒரு சிறு கடை வைத்ததும் மற்றும் ஜவுளிக்கடையில் வேலை பார்த்த சிறிய அக்காள் கணவர் தானும் ஒரு பங்குதாரராக அக்கடையிலேயே சேரும் அளவுக்கு உயர்ந்ததும் கமலியின் கணவனின் காழ்ப்புணர்ச்சி அளவு கடந்து போனது. அத்தனை நாள் சிறு சிறு காரணங்களுக்காக குறை சொன்ன சுந்தரராமன் இப்போது மணிக்கணக்கில் தொணத்தான். சில வருடங்கள் கடந்தன. சுந்தரராமன் தன் விருப்பப்படி மகனை படிப்பு விஷயத்திலிருந்து அனைத்திலும் கமலியை தலையிடாமல் தடுத்தான். அவளும் மௌனமாக தன் கடமைகளை முடித்துவிட்டு வெகுநேரம் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தவாறே நாட்களை கழித்தாள். விரதம் என்கிற பெயரில் பட்டினி கிடந்து உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எவன் வைத்திய செலவு பண்ணுறது என்று கடவுள் நம்பிக்கை இல்லாத தன் கணவனின் திட்டுக்களை வழக்கம்போல் தாங்கிக் கொண்டு தன் மகனின் முகத்தை பார்த்தாள் கமலி. மகன் பக்கம் திரும்பிய சுந்தரராமன், நானாக்கும் இத்தனை பாடுபட்டு அந்த ஆளை பிடிச்சு கெஞ்சாத குறைய இந்த கடையை வைக்க அனுமதி வாங்கினேன். நீயும் பார்த்தையல்ல. ஆனால் நல்ல வேளை, நம்ம போகும்போது உங்கள் அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போயிருந்தோம், அவ்வளோதான் விளங்கிரும் என்றபடி தொடர்ந்து தொணத்த போது, அது நாள் வரை அம்மா 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 பாவம்பா, அம்மாவை திட்டாதீங்கப்பா என்று சில வார்த்தைகளேனும் தனக்காக பேசும் மகன், வயது வந்த மகன் இப்போது மௌனமாக இருப்பதை பார்த்து கமலி அதிர்ச்சி அடைந்தாள். தொடரும்.